ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகு தான் பார்க்க போகிறோம். சிறிய உயிரினங்கள், வியத்தகு பூச்சிகள். அன்று பள்ளி விடுமுறை நாள். வள்ளியும் முகிலும் அவர்கள் தங்கள் தோட்டத்தில் இருந்த சிறிய உயிரினங்களை உற்று நோக்கி கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஸ்கூல் லீவு. அன்னைக்கு வள்ளியும் முகிலும் அவங்க தோட்டத்தில் இருந்த சின்ன சின்ன உயிரினங்களை நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது வள்ளி சொல்கிறா, இந்த வண்ணத்து பூச்சிகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, இந்த வண்ணத்து பூச்சியை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு வள்ளி சொல்கிறா. அதுக்கு முகில் சொல்கிறான், ஆமாம், வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் ஏன் வண்ணமயமாக இருக்கின்றன? முகில் அதுக்கு கேட்குறான், ஆமாம், வண்ணத்து பூச்சியோட ரெக்கை ஏன் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். நாமும் முகில் வள்ளியுடன் இணைந்து சிறிய உயிரினங்களின் உலகத்தை ஆராய்வோம். நம்மளும் முகில் கூடயும் வள்ளி கூடயும் சேர்ந்து சின்ன சின்ன உயிரினங்களை பற்றி பார்ப்போமா? அடுத்தது பாருங்க, உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நம்மை சுற்றி பல்வேறு வகையான பூச்சிகள் உள்ளன. நீங்கள் உற்று நோக்கியவை குறித்து பகிரவும். அவங்கள சுற்றி நிறைய பூச்சி இருக்குது. நீங்கள் பார்க்குறத சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்னலாம் இருக்குது? வண்ணத்து பூச்சி இருக்குது, எறும்பு இருக்குது, வண்டு இருக்குது, புழு இருக்குது, ஈ இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குது அவங்கள சுற்றி. அடுத்த பக்கம் பாருங்கள், சுறுசுறுப்பான எறும்புகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். எறும்புகள் எவ்வாறு இணைந்து வேலை செய்து வருகின்றன? அந்த வண்டு கேட்குது, எறும்புலாம் எப்படி ஒற்றுமையாக சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்ட்டு கேட்குது. அடுத்து கீழே பாருங்கள், எறும்புகள் இனிப்பு பொருள்கள், விதைகள், சிறு பூச்சிகள், உணவு துகள்கள் போன்றவற்றை உண்ணுகின்றன. எறும்பு என்னெல்லாம் சாப்பிடுது? இனிப்பு பொருள்கள், விதைகள், சின்ன சின்ன பூச்சி, உணவு துகள்கள், இதெல்லாம் தான் அந்த எறும்பு சாப்பிடுது. எறும்புகள் குழுவாக வாழும், வரிசையாக சென்று உணவை தேடும். எறும்பு எப்போவுமே குழுவாக தான் இருக்கும். அது வரிசையாக போய் தான் உணவை தேடுமா. எறும்புகள் மண்ணிற்கு அடியில் வலை அமைத்தும் மரப்பட்டையின் உள்ளேயும் வாழ்கின்றன. எறும்பு எங்கே வாழும்? மண்ணுக்கு அடியில், இல்லைன்னா மரப்பட்டைக்கு உள்ள, இங்கே தான் எறும்பு வாழுது. அதாவது நம்ம எறும்பு புத்துன்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் எறும்புலாம் வாழும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆண் எறும்பு, ராணி எறும்பு, வேலைக்கார எறும்புகள் இதெல்லாமே. அடுத்தது, ஓர் எறும்பால் தன் எடையை விட தோராயமாக 10 முதல் 50 மடங்கு அதிக எடையுள்ள பொருள்களை சுமக்க முடியும். ஒரு எறும்பால் அதோட வெயிட்டை விட 10லிருந்து 50 மடங்கு அதிகமான வெயிட்டாக இருக்கிற பொருளை அதால் தூக்க முடியுமா? எறும்பில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ தானே பார்த்தோம். எறும்புகள் 3 வகைப்படும். அவை ஆண் எறும்பு, ராணி எறும்பு மற்றும் வேலைக்கார எறும்பு. ஆண் எறும்பு பாருங்கள் மேலே இருக்குது, ராணி எறும்பு இந்த இருக்குது பாருங்கள், வேலைக்கார எறும்புகள்லாம் அந்த மீதி எல்லாமே வேலைக்கார எறும்புகள். எறும்புகள் மண்ணை தூய்மையாகவும் வளமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. எறும்புகள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? மண்ணை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் வளமாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எறும்புகள் குழுவாக இணைந்து வாழ்வதையே எறும்பு கூட்டம் என்கிறோம். எறும்புகள் குழுவாக இணைந்து வாழ்பவை, கடினமாக உழைக்க விரும்புபவை. எறும்பு எப்போவுமே குழுவாக தான் இருக்கும். அதை தான் நம்ம எறும்பு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எறும்பு எப்போவுமே சேர்ந்து தான் வாழும். அப்புறமா எறும்பு நல்லா கடினமாக உழைக்கும். இதுதான் நம்ம எறும்பை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போம். வள்ளி, முகில், அமீர், டேவிட் ஆகியோர் உருப்பெருக்கும் கண்ணாடியை பயன்படுத்தி எறும்புகளை உற்று நோக்குகின்றனர். 4 பேர். யார் யாரெல்லாம்? வள்ளி, முகில், அமீர், டேவிட் 4 பேரும் சேர்ந்து உருப்பெருக்கும் கண்ணாடி, அதாவது பூத கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, அதை பயன்படுத்தி எறும்பு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்ருக்காங்க. படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு துளி நீரை கொண்டு உருப்பெருக்கியை உருவாக்கவும். அதை பயன்படுத்தி எறும்புகளை உற்று நோக்கவும். நீங்கள் உற்று நோக்கியவற்றை பதிவு செய்து பகிரவும். அதாவது இந்த பூத கண்ணாடியை நம்மளே செய்யலாம். எப்படி அப்படின்னா,
ஒரு தடிமனமான அட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா ஒளிப்புகும் தாள் வச்சுக்கணும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் எறும்பு போகிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெருசாக காட்டும். பூத கண்ணாடி மாதிரி நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். எறும்புகளுக்கு காதுகள் இல்லை. அவை தங்கள் கால்களின் மூலம் தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்வுகின்றன. எறும்புக்கு வந்து காது இல்லை நம்மளை மாதிரி. அதுக்கு அப்போ எப்படி காது கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அதோட காலை பயன்படுத்தி தான் அந்த அதிர்வுகளை வச்சு தான் அது வந்து உணர்ந்துக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். சொல் வங்கி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பயன்படுத்தி கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கு நம்ம நிரப்ப போகிறோம். சொல் வங்கியை பயன்படுத்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக. எறும்புகளின் 3 வகைகள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ். விடை: ராணி எறும்பு, வேலைக்கார எறும்பு, ஆண் எறும்பு. எறும்புகள் இணைந்து குழுவாக வாழ்வதை டேஷ் என்கிறோம். எறும்புகள்லாம் சேர்ந்து வாழ்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? எறும்பு கூட்டம். எறும்புகள் மண்ணின் அடியிலும் டேஷ் உட்புறத்திலும் வாழும். விடை: மரப்பட்டைகள். எறும்புகள் வரிசையாக டேஷ் தேடி நகர்கின்றன. எறும்பு வந்து வரிசையாக போய் என்ன தேடும்? விடை: உணவு. எறும்புகள் டேஷ் டேஷ் உணவு துகள்கள் போன்றவற்றை உண்ணுகின்றன. விடை வந்து இனிப்பு பொருள்கள், விதைகள், இதெல்லாம் தான் எறும்புகள் சாப்பிடுது. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். இயற்கையின் அழகு. வண்ணத்து பூச்சி. வள்ளியும் முகிலும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள வண்ணத்து பூச்சி பூங்காவிற்கு நண்பர்களுடன் சென்றனர். பூங்கா முழுவதும் மலர்களும் வண்ணத்து பூச்சிகளும் நிறைந்திருந்தன. வள்ளியும் முகிலும் சேர்ந்து திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க வண்ணத்து பூச்சி பூங்காவுக்கு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. பூங்கா ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா நிறையா பூக்களும் நிறையா வண்ணத்து பூச்சிகளும் இருந்துச்சான். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். வண்ணத்து பூச்சிகளும் மலர்களும் ஒன்றுக்கொன்று உதவுகின்றன. மலர்களில் விதை உருவாக வண்ணத்து பூச்சிகள் உதவுகின்றன. வண்ணத்து பூச்சிகளுக்கு மலர்கள் உணவளிக்கின்றன. வண்ணத்து பூச்சிகள் இயற்கையை அழகாக வைத்திருக்கின்றன. அதாவது வண்ணத்து பூச்சியும் மலர்களும் ஒன்றுக்கொன்று ஹெல்ப் பண்ணிக்குதான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்ணத்து பூச்சி வந்து பூக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பூவில் விதை உருவாகும்ல, அதுக்கு வந்து அந்த வண்ணத்து பூச்சி ஹெல்ப் பண்ணுது. வண்ணத்து பூச்சிக்கு பூ எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சாப்பாடு கொடுக்குது வண்ணத்து பூச்சிக்கு. அப்போது இப்படி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று உதவிக்குது. வண்ணத்து பூச்சிகள் வந்து இயற்கையை அழகாக வைத்திருக்குது. அடுத்தது செய்து கற்போம். காகித வண்ணத்து பூச்சியை உருவாக்குக. இதே மாதிரி பேப்பரில் பட்டர்ஃப்ளை செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து 4ஆக மடிச்சுட்டு அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி மடித்து தலைகீழாக திருப்பி மறுபடியும் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு காகித பட்டாம்பூச்சி கிடச்சிரும். ஓகேவா? இதை வந்து உங்களுடைய டீச்சர்ஸோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்த பக்கம் பாருங்கள். பாவனை செய்யும் வண்ணத்து பூச்சி. நிறம் மாறும் தந்திரம். சில வண்ணத்து பூச்சிகள் பிற வண்ணத்து பூச்சிகளின் நிறங்களை நகலெடுக்கின்றன. இச்செயலை பாவனை செய்தல் என்று அழைக்கிறோம். இவ்வாறு நிறம் மாறும் வண்ணத்து பூச்சிகளை நச்சுத்தன்மை கொண்டவை என்று நினைத்து பறவைகள் உண்பதில்லை. இம்முறையில் வண்ணத்து பூச்சிகள் தங்களை தற்காத்து கொள்கின்றன. அதாவது பாவனை செய்யும் வண்ணத்து பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட கலரையே மாற்றிக்குமா. எப்படின்னா, மற்ற வண்ணத்து பூச்சியை பார்த்து அந்த நிறங்களை நகலெடுத்துட்டு அந்த நிறத்துலையே இந்த பட்டாம்பூச்சியும் மாறிடுமா. இதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து நச்சுத்தன்மை, அதாவது இது பாய்சன் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற பறவைகள்லாம் இதை சாப்பிடாது. அப்போது இந்த முறையினால் வண்ணத்து பூச்சி வந்து அதை வந்து சேஃபாக வச்சுக்குது. ஏன்னா பறவைகள்லாம் சாப்பிட மாட்டேங்குதுல்ல, அதனால தான். இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பாவனை செய்தல் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வண்ணத்து பூச்சி நச்சுத்தன்மை கொண்ட வண்ணத்து பூச்சி. அடுத்து இருக்கிறது வந்து தீங்கற்ற வண்ணத்து பூச்சி.
அடுத்து இருக்கிறது நிறம் மாறிய தீங்கற்ற வண்ணத்து பூச்சி. அதாவது தீங்கற்ற வண்ணத்து பூச்சி வந்து நச்சுத்தன்மையுடைய அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து அந்த கலர்லேயே இதோட கலரை மாற்றிக்கிது. அதுதான் நிறம் மாறிய தீங்கற்ற வண்ணத்து பூச்சி. அடுத்தது செய்து கற்போம். வண்ணத்து பூச்சி பறக்கக்கூடிய ஒரு பூச்சியாகும். இது 2 இணை இறக்கைகளை கொண்டுள்ளது. முன் இறக்கைகளை விட பின் இறக்கைகள் சிறியவை. இதன் இறக்கைகள் மிகவும் மெல்லியவை. இவற்றில் செதில்கள் உள்ளன. இந்த செதில்களே வண்ணத்து பூச்சிக்கு நிறத்தை அளிக்கின்றன. வண்ணத்து பூச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு பறக்கிற பூச்சி. இதுக்கு வந்து 2 இணை இறக்கைகள் இருக்குது. அதாவது 4 இறக்கைகள், அதை வந்து 2 இணை இறக்கைகள்னு சொல்கிறோம். முன் இறக்கைகளை விட பின்னாடி இறக்கைகள் வந்து சின்னதாக இருக்கும். இதோட ரெக்கை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். இதில் வந்து செதில்கள் இருக்குது. அதில் இருக்க அந்த செதில்கள் தான் இந்த வண்ணத்து பூச்சிக்கு வந்து கலர் கொடுக்கறது. ஓகேவா? இப்போது வரைந்து வண்ணமிடுக. ஒரு வண்ணத்து பூச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இந்த சைடு வரைஞ்சி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது முன்னாடி இருக்கிறது முன்றைக்கைகள், பின்னாடி இருக்கிறது பின் ரெக்கைகள், அப்புறம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் செதில்கள். அடுத்த பக்கம் பாருங்கள். இலைகளை பயன்படுத்தி இலை வண்ணத்து பூச்சியை உருவாக்குக. அதாவது இலைகளை வச்சு வந்து அந்த பையன் உருவாக்கியிருக்கான் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் அந்த இலைகளை ஒட்டி ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி அழகாக உருவாக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். சொல் வங்கியை பயன்படுத்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே கொடுத்துருக்காங்க சொல் வங்கி. இதை பயன்படுத்தி நம்ம இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண போகிறோம். வண்ணத்து பூச்சிகளுக்கு டேஷ் ரெக்கைகள் உள்ளன. வண்ணத்து பூச்சிக்கு எத்தனை ரெக்கைகள் இருக்குது? 4. அதாவது 2 இணை. ஓகேவா? முன் ரெக்கைகள் டேஷை விட பெரியவை. விடை பின் ரெக்கைகள். வண்ணத்து பூச்சிகளுக்கு நிறத்தை அளிப்பவை டேஷ் ஆகும். வண்ணத்து பூச்சிகளுக்கு எது வந்து கலர் கொடுக்குது? செதில்கள். அடுத்த கேள்வி. சில வண்ணத்து பூச்சிகள் தங்களை பறவைகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள கையாளும் செயல் டேஷ் என்னப்படும்? விடை பாவனை செய்தல். அதாவது சில வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது? அதை வந்து பறவைகள்கிட்டருந்து காத்துக்கிறதுக்கு அதோட கலரையே மாற்றிக்கும். அப்படி தானே? அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பாவனை செய்தல். அடுத்தது பாருங்க. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். தேனீக்கள் சிறிய பூச்சிகள். தேனீக்கள் பல அறைகளை கொண்ட தேன் கூட்டில் வாழ்கின்றன. தேனீக்கள் தேனை உற்பத்தி செய்கின்றன. இப்போ வந்து நம்ம தேனீயை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப குட்டியான பூச்சி. இது எங்கே வாழுது அப்படின்னா, அந்த பல அறைகள் இருக்கிற தேன் கூட்டில் வாழுது. தேனீக்கள் வந்து என்னத்தை உற்பத்தி பண்ணோம்? தேன். ஓகேவா? ஒரு தேனீ ஒரு சொட்டு தேனை உருவாக்க 50 முதல் 100 மலர்களிலிருந்து பூந்தேனை சேகரிக்கிறது. ஒரு தேனீ வந்து ஒரு சொட்டை தேனை வந்து உருவாக்குறதுக்கு எத்தனை பூக்கள்லேருந்து பூந்தேனை எடுக்குது? 50லேருந்து 100 பூக்கிட்ட போயிட்டு பூந்தேனை எடுத்தாதான் ஒரு சொட்டு தேனே நமக்கு கிடைக்குதாம். தடிமனான அட்டைகளை பயன்படுத்தி தேன் கூட்டை உருவாக்குக. பாருங்கள், இந்த அட்டைகளை வச்சு இந்த பசங்க உருவாக்குறாங்க பாருங்கள் தேன் கூடு. இதே மாதிரி நீங்களும் அட்டையை பயன்படுத்தி தேன் கூடை உருவாக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். தேனீக்கள் 3 வகைப்படும். வேலைக்கார தேனீக்கள் தங்கள் உடலில் உருவாகும் மெழுகை பயன்படுத்தி தேன் கூட்டை உருவாக்குகின்றன. தேனீக்கள் மலர்களிலிருந்து பூந்தேனை சேகரிக்கின்றன. அவற்றை தேன் கூட்டிற்கு கொண்டு வருகின்றன. தேனீக்கள் பூந்தேனை தேனாக மாற்றுகின்றன. அதனை தேன்கூட்டில் உள்ள அறைகளில் சேமிக்கின்றன. அதாவது தேனிலேயே மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 3 வகை இருக்குது. ஒன்று வந்து வேலைக்கார தேனி, இன்னொன்று ராணி தேனி, இன்னொன்று ஆண் தேனி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேலைக்கார தேனியை பற்றி பார்க்கலாம். அதோட வேலை என்ன அப்படின்னா, அதோட உடம்புல வந்து மெழுகு உருவாகுமா. அதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து தேன் கூட்டை வந்து கெட்டுது. அதில் தேனீக்கள் வந்து மலர்லேருந்து பூந்தேனை சேகரிச்சுட்டு வந்துட்டு அதை வந்து தேன் கூட்டில் அது தேனாக மாற்றி அதுக்குள்ளே சேமித்து வைக்கிது. அந்த அறைகளுக்குள்ளே, தேன் கூட்டில் இருக்க அறைகளுக்குள்ளே அந்த தேனை வந்து
சேமித்து வைக்கிது. அடுத்து ராணி தேனீயை பற்றி பார்ப்போமா? தேன்கூட்டின் சில அறைகளில் முட்டையிடுகின்றன. அவற்றிலிருந்து இளம் தேனீகள் உருவாகின்றன. ராணி தேனீயோட வேலை என்ன அப்படின்னா, தேன்கூட்டில் ஒரு அறையில் போய் இருந்துட்டு முட்டையிடுறது தான் ராணி தேனீயோட வேலை. அந்த இளம் தேனீகள்லாம் அதிலிருந்து உருவாகுது. அடுத்தது ஆண் தேனீக்கள் வந்து ராணி தேனீக்கு உதவுது. ஓகேவா? இதுதான் ஆண் தேனீயோட வேலை. அடுத்தது செய்து கற்போம். தேன்கூட்டை வரைக. இதே மாதிரி அழகாக தேன்கூடு வரைஞ்சிக்கோங்க. சொல் வங்கியை பயன்படுத்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக. சொல் வங்கியை பயன்படுத்தி நம்ம இதை நிரப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேலைக்கார தேனீக்கள் டேஷ் கட்டுகின்றன. வேலைக்கார தேனீயோட வேலை என்ன? தேன்கூடு கட்டுறது, அப்படி தானே? அப்போ விடை தேன்கூடு. வேலைக்கார தேனீக்கள் டேஷ் தயாரிக்கின்றன. விடை தேன். டேஷ் முட்டைகளை இடும். யார் முட்டையிடுவா? ராணி தேனீ. அப்போது விடை ராணி தேனீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். பூச்சிகள். இப்போ பூச்சியை பற்றி பார்க்கலாமா? எதெல்லாம் பூச்சி? பூச்சிகள் தாவரங்களிலும் மண்ணின் அடியிலும் நீரிலும் நம் வீட்டிற்குள்ளும் வாழ்கின்றன. பூச்சி எங்கெங்கெல்லாம் இருக்கும்? தாவரங்கள், மண்ணுக்கு கீழே, அப்புறமா தண்ணியில், நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே பூச்சி வந்து இருக்கும். எறும்புகள், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் போன்றவை பொதுவாக நாம் காணும் பூச்சிகள் ஆகும். காமனாக நம்ம பார்க்குற பூச்சி என்னென்ன? எறும்பு, வண்ணத்து பூச்சி, தேனீ, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குற பூச்சி. பூச்சிகள் என்பவை 6 கால்கள், 4 ரெக்கைகள் மற்றும் 2 உணர் நீட்சிகள் கொண்ட சிறிய உயிரினங்கள். ஒரு பூச்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன இருக்கும்? 6 கால்கள் இருக்கும், 4 ரெக்கைகள் இருக்கும், 2 உணர் நீட்சிகள் இருக்கும். இதுதான் ஒரு பூச்சியில் இருக்கிறது. இவற்றின் உடல் அமைப்பு தலை, மார்பு, வயிறு என 3 பகுதிகளை கொண்டது. பூச்சியோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது? 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. தலை, மார்பு, வயிறு. ஓகேவா? சில பூச்சிகளுக்கு ரெக்கைகள் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு பேன், மூட்டை பூச்சி. பூச்சிலேயே சில பூச்சிக்கு வந்து ரெக்கை இல்லையாம். எடுத்துக்காட்டுக்கு பேன், மூட்டை பூச்சி. ஓகேவா? அனைத்து சிறிய உயிரினங்களும் பூச்சிகள் அல்ல. எடுத்துக்காட்டு சிலந்தி, மரவட்டை. நீங்கள் வந்து சின்னதாக இருக்கிறது எல்லாமே பூச்சி அப்படின்னு சொல்லி நினச்சிக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், சிலந்தி, மரவட்டை, இது எல்லாமே பூச்சி கிடையாது. அடுத்தது பாருங்கள், பூச்சியின் உடல் பாகங்கள். பூச்சியில் இருக்கிற உடல் பாகங்களை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், எறும்பு, அதோட கால், வயிறு, மார்பு, தலை, உணர் நீட்சி எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. வண்ணத்து பூச்சிக்கும் அப்படி தான். மேலே இருக்கிறது உணர் நீட்சி, அப்புறம் நடுவில் இருக்கிறது உறிஞ்சுகுழல், அப்புறமா ரெக்கை. அதே மாதிரி வயிறு, மார்பு, தலை. அடுத்தது தேனீக்கு கொடுக்கு. ஓகேவா? இதுதான் பூச்சியோட உடல் பாகங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பூச்சிகளின் சிறப்பம்சங்கள். பூச்சியில் இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். எறும்புகள் உணர் நீட்சிகள் வாயிலாக தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. ஓர் எறும்பால் வெளியிடப்படும் வாசனை தடத்தை பிற எறும்புகள் பின்பற்றுகின்றன. எறும்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட தலைக்கு மேலே இருக்குல்ல உணர் நீட்சி, அதை பயன்படுத்தி தான் வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளுமா. ஒரு எறும்பால் வெளிப்படுற வாசனை தடத்தை வச்சு தான் மற்ற எறும்பு வந்து அதை ஃபாலோ பண்ணி போகுது. அடுத்து வண்ணத்து பூச்சி பாருங்கள். வண்ணத்து பூச்சி மலர்களிலிருந்து பூந்தேனை உறிஞ்சிக்குழல் எனப்படும் நீண்ட குழாயை பெற்றுள்ளது. வண்ணத்து பூச்சியில் பாருங்கள், அது வந்து பூவிலேருந்து தேன் எடுக்கிறதுக்கு, அதுக்கு உறிஞ்சுறதுக்கு உறிஞ்சிக்குழல் வந்து ஒரு நீட்டமாக ஒரு குழாய் மாதிரி அதுக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்து தேனீயை பாருங்கள். தேனீ தன்னை தானே பாதுகாத்து கொள்ள அதன் கொடுக்க உதவுகிறது. தேனீ கொட்டுவது வலி நிறைந்ததாக இருக்கும். எனவே தேனீக்களை தொந்தரவு செய்யாதீர்கள். தேனீக்கு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கொடுக்கு மாதிரி இருக்கும். அந்த கொடுக்கு தான் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேனீ கொட்டுச்சு அப்படின்னா ரொம்ப வலிக்கும். அதனால் நம்ம தேவையில்லாமல் தேனீயை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. நம்ம தொந்தரவு செஞ்சோன்னா அது வந்து என்ன பண்ணி விட்டுரும்? நம்மளை கொடுக்க வச்சே கொட்டிரும். அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம்.
தேனீயின் பாகங்களை குறிக்க. ஒரு தேனீ கொடுத்துட்டாங்க, அதோட பாகங்களை நம்ம குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது உணர்நீச்சி, அப்புறமா ரெக்கை, அப்புறமா கீழே இருக்கிறது கால், அப்புறம் மேலே பாருங்கள் தலை, மார்பு, வயிறு, கீழே இருக்கிறது கொடுக்கு. இதே மாதிரி அதோட பாகங்களோட பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வண்ணத்து பூச்சி, எறும்பு, தேனீ ஆகியவற்றின் உடல் பாகங்களை ஒப்பிட்டு அவற்றின் ஒற்றுமை வேற்றுமைகளை அட்டவணைப்படுத்துக. பூச்சி கொடுத்துருக்காங்க, அதாவது அதோட ஒற்றுமையும் வேற்றுமையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். எதுக்கெலாம்? வண்ணத்து பூச்சி, எறும்பு, தேனீ. ஒற்றுமைகள் பாருங்கள், 3 உடல் பாகங்கள், 2 உணர்நீச்சிகள், 6 கால்கள். அடுத்து எறும்பில் இருக்க ஒற்றுமைகள் பாருங்கள், அதே தான், 3 உடல் பாகங்கள், 2 உணர்நீச்சிகள், 6 கால்கள். தேனீ 3 உடல் பாகங்கள், 2 உணர்நீச்சிகள், 6 கால்கள். வேற்றுமைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ரெக்கைகள், கொடுக்க இல்லை, பல வண்ண ரெக்கை. எறும்புக்கு பார்த்திங்கன்னா ரெக்கை இல்லை, கொடுக்கு இல்லை. தேனீ பார்த்திங்கன்னா 4 ரெக்கைகள், கொடுக்கு உண்டு, பல வண்ணம் கிடையாது. இதுதான் வேற்றுமைகள். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், ரெக்கையின் வடிவமைப்பை உற்று நோக்கி வரைக. தும்பியும் மின்மினி பூச்சியும் கொடுத்துருக்காங்க, அதோட ரெக்கையை உற்று நோக்கி பார்த்து நம்ம வரைய போகிறோம். அதோட ரெக்கையை மட்டும் பாருங்கள், தும்பியோட ரெக்கையை வரைஞ்சிருக்கேன், அதே மாதிரி மின்மினி பூச்சியோட ரெக்கையும் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி அழகாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இந்த பூச்சிகளை பார்த்திருக்கிறீர்களா? இந்த பூச்சி பார்த்துருக்கீங்களா? இலைப்பூச்சி, குச்சிப்பூச்சி. இது ரெண்டுமே மரத்தில் தான் இருக்கும். இலைப்பூச்சி வந்து இலை மாதிரியே இருக்கும், குச்சிப்பூச்சி வந்து குச்சி கூட தான் இருக்கும். அதை பார்த்தா வந்து உங்களுக்கு பூச்சி மாதிரியே தெரியாது, ஏன்னா அது வந்து குச்சி மாதிரியே இருக்கும். இலைப்பூச்சியும் அதே மாதிரி தான், நம்ம பார்த்த உடனே பூச்சின்னு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பாருங்கள், இது பூச்சியா அல்லது பூச்சி இல்லையா என எழுதுக. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தும்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 6 கால்கள் இருக்குது, 4 ரெக்கைகள் இருக்குது, 3 உடல் பாகங்கள் இருக்குது, 2 உணர்நீச்சிகள். அப்போது இது வந்து ஒரு பூச்சி தான். அப்போது அந்த டேஷில் பூச்சின்னு எழுதிக்கோங்க. தும்பி ஒரு பூச்சி. அடுத்தது சிலந்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 8 கால்கள் இருக்குது, ரெக்கைகள் இல்லை, 2 உடல் பாகங்கள், உணர்நீச்சிகள் இல்லை. இது வந்து பூச்சி கிடையாது. ஏன்? பூச்சின்னா அதுக்கு உணர்நீச்சி கண்டிப்பாக இருக்கணும், அப்புறமா கால்கள் வந்து 6 கால்கள் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 8 கால்கள் கொடுத்துருக்காங்க, அப்போது இது வந்து பூச்சி கிடையாது. அப்போது டேஷில் பூச்சி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சிலந்தி ஒரு பூச்சி இல்லை. அடுத்த பக்கம் பாருங்கள், சிறிய உயிரினங்களின் பெயர்களை எழுதுக. பூச்சிகளை கண்டறிந்து டிக் குறியிடுக. அதற்கான காரணங்களை கூறுக. இப்போது இதில் வந்து எதெல்லாம் பூச்சின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அது என்னது? புள்ளி வண்டு. அது வந்து பூச்சி தான், அதனால் டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது தும்பி, அந்த டேஷில் எழுதிக்கோங்க, அதையும் டிக் பண்ணிக்கோங்க, அதுவும் பூச்சி தான். அடுத்தது எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுவும் பூச்சின்றனால டிக் பண்ணுறோம். அடுத்தது என்னது? மண்புழு. அது வந்து பூச்சி கிடையாது, ஏன்னா புழு அது. அடுத்தது கொசு, அது பூச்சி, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மரவட்டை, அதுவும் பூச்சி கிடையாது. அடுத்தது தேனீ, அது வந்து பூச்சி, அதனால் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரப்பாம்பூச்சியும் பூச்சி தான், அதனால் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வெட்டுக்கிளி. அந்த டேஷில் வெட்டுக்கிளின்னு எழுதிட்டு அது பூச்சின்றனால டிக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பூச்சிகளுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். 6 கால்கள் உண்டு, 2 உணர்நீச்சிகள் உண்டு, 3 உடல் பாகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. பூச்சிகளை தொந்தரவு செய்யாதீர்கள், பூச்சை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், அட்டவணைப்படுத்துக. அதாவது புள்ளிவண்டு, பூரா, ஈ, மின்மினி பூச்சி, மரவட்டை, கொசு, இந்த 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரெக்கைகளின் எண்ணிக்கையும் கால்களின் எண்ணிக்கையும் நம்ம வந்து எழுத போகிறோம். பூரானுக்கு வந்து
ரெக்கை கிடையாது, அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்களின் எண்ணிக்கை நிறையா இருக்கும், கால் எண்ண முடியாது நம்மளால், அதனால் பல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது புள்ளி வண்டு பாருங்கள், அதுக்கு ரெக்கைகளின் எண்ணிக்கை வந்து 4, கால்களின் எண்ணிக்கை வந்து 6. அடுத்து ஈக்கு பார்த்திங்கன்னா ரெக்கைகளின் எண்ணிக்கை 2, கால்களின் எண்ணிக்கை 6. அடுத்தது மின்மினி பூச்சி, ரெக்கைகளின் எண்ணிக்கை வந்து 4, கால்களின் எண்ணிக்கை வந்து 6. மரவட்டை வந்து ரெக்கைகள் கிடையாது, அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். கால்களின் எண்ணிக்கை வந்து நம்மளால் எண்ண முடியாது, நிறையா இருக்கும், அதனால் பல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்து கொசு பாருங்கள், ரெக்கைகளின் எண்ணிக்கை வந்து 2, கால்களின் எண்ணிக்கை வந்து 6. அடுத்தது வண்ணத்து பூச்சி, அந்து பூச்சி, இவை இரண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் வேறுபட்டவை. வண்ணத்து பூச்சியும் அந்த அந்து பூச்சியும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஒன்று கிடையாது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாக அந்து பூச்சிகள் வெளிர், பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளர்ன கலர் மாதிரி, இல்லைன்னா ப்ரௌன் கலர், இல்லைன்னா சாம்பல் கலரில் தான் இருக்கும் அந்த அந்து பூச்சி. ஆனால் வண்ணத்து பூச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக வண்ணமயமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அந்து பூச்சி வந்து பெரும்பாலும் இரவில் செயல்படும், வண்ணத்து பூச்சி வந்து பெரும்பாலும் பகலில் செயல்படும். அந்து பூச்சி வந்து மேக்ஸிமம் நைட்டு தான் வரும், ஆனால் வண்ணத்து பூச்சி வந்து மேக்ஸிமம் பகலில் தான் இருக்கும். அடுத்த என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓய்வில் இருக்கும்போது ரெக்கைகளை தட்டையாக விரித்திருக்கும், ஓய்வு நிலையில் இருக்கும்போது ரெக்கைகளை ஒன்றாக சேர்த்து மேல் நோக்கியவாறு வைத்திருக்கும். இது வந்து சும்மா இருக்கும்போது, அதாவது ரெஸ்ட் எடுக்கும் போது எந்த நிலையில் அதோட ரெக்கை இருக்கும் அப்படின்னா தட்டையாக இருக்கும். அதாவது இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி தட்டையாக தான் விரித்து வச்சுருக்கோம். ஆனால் இது வண்ணத்து பூச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல இதே மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சுட்டு மேல் நோக்கி வச்சுருக்கோம், அது ஓய்வு நிலையில் இருக்கும் போது. இதெல்லாம் தான் அந்த பூச்சிக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேவா? இப்போ தெரியுதா எது வண்ணத்து பூச்சி எது அந்த பூச்சின்னு சொல்லிட்டு? அடுத்த பக்கம் பாருங்கள், பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சி. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். எறும்பின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டைகள். எறும்பு தன் வலையில் அதிக அளவிலான சிறிய வெள்ளை நிற முட்டைகளை இடும். எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட வலையில் நிறைய சின்ன சின்ன வெள்ளை கலரில் இருக்க முட்டையை வந்து இடும். அடுத்தது அதுக்கான வாழ்க்கை சுழற்சி என்ன அப்படின்னா, லார்வா. இது மென்மையான புழு போன்ற நிலை. இந்நிலையில் அதிக அளவிலான உணவை உட்கொண்டு புழு வளர்ச்சி அடையும். அடுத்து என்ன பருவம்? லார்வா. இது வந்து ஒரு மென்மையான புழு மாதிரி இருக்கும். இது வந்து இந்த நிலையில தான் அது வந்து நிறையா சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த புழு வந்து வளர்ச்சி அடையும். அடுத்தது பாருங்கள் என்ன நிலை அப்படின்னா, கூட்டுப்புழு, அதாவது பியூப்பா அப்படின்னு சொல்லுவோம். லார்வா பாதுகாப்பான உறைக்குள் கூட்டுப்புழுவாக மாறுகிறது. லார்வா தான் உள்ளே இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு பாதுகாப்பான உறைக்குள்ளே இருக்கிறனால இதை வந்து நம்ம கூட்டுப்புழு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நிலை என்ன அப்படின்னா, முதிர் எறும்பு. அதுக்கப்புறமா எறும்பாக அது வந்து வளர்ந்துடும். கூட்டுப்புழு நிலையிலிருந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்த எறும்பாக வெளிவருகிறது. அந்த கூட்டுப்புழுலேருந்து அந்த புழு வந்து நல்லா வளர்ச்சி பெற்று வெளியில் வந்துச்சுன்னா ஒரு எறும்பாக அது வெளியில் வரும். ஓகேவா? இதுதான் எறும்புடைய வாழ்க்கை சுழற்சி. அடுத்தது வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிலை என்ன நிலை? முட்டை நிலை. அதே மாதிரி தான் வண்ணத்து பூச்சி இலையின் அடிப்பகுதியில் மிக சிறிய முட்டைகளை இடும். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி இலைக்கு அடியில் வண்ணத்து பூச்சி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக முட்டையை போட்டு வைக்கும். அடுத்தது லார்வா நிலை. முட்டையிலிருந்து கம்பளி புழு, அதாவது லார்வா வெளிவரும். இவை இலைகளை உட்கொண்டு வேகமாக வளரும். அடுத்தும் அதே மாதிரி தான் லார்வா நிலை, அதாவது முட்டையிலிருந்து ஒரு கம்பளி புழு மாதிரி வெளியில் வரும். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இலைகளை சாப்பிட்டு வேகமாக வளரும். அடுத்தது கூட்டுப்புழு நிலை. லார்வா பாதுகாப்பான உறைக்குள் கூட்டுப்புழுவாக மாறும். அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்தோம்ல,
எறும்போட வாழ்க்கை சுழற்சியை மாதிரி தான் இதுவும். அடுத்து 3ஆவதாக இருக்கிறது கூட்டுப்புழு நிலை தான். அதுவும் அதே மாதிரி தான். என்னது, லார்வா வந்து அந்த பாதுகாப்பான ஒரு உரைக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம கூட்டுப்புழு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அந்த முதிர் உயிரி நிலை அப்படின்னா அந்த கூட்டுப்புழு நிலையிலிருந்து அது வந்து நல்லா வளர்ந்து வெளியில் வண்ணத்து பூச்சியாக வெளியில் வர்றது தான் முதிர் உயிரி நிலை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வண்ணத்து பூச்சி கூட 4 நிலை. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்க, செய்து கற்போம். வாழ்க்கை சுழற்சியில் உள்ள படிநிலைகளை வரிசைப்படி இணைக்கவும். பாருங்க, இப்போ நம்ம வாழ்க்கை சுழற்சி கற்றுக்கிட்டோம்ல, அதை வந்து நம்ம இணைக்க போகிறோம். எறும்புக்குள்ளதும் வண்ணத்து பூச்சிக்குள்ளதும். ஃபஸ்ட்டு எறும்பு பாருங்க, முட்டை, லார்வா, அடுத்தது கூட்டுப்புழு நிலை, அதுக்கப்புறமா முதிர் எறும்பு. அடுத்தது வண்ணத்து பூச்சிக்கு பாருங்கள், முட்டைகள், லார்வா, அடுத்தது அங்கேருந்து அப்படியே கூட்டுப்புழுக்கு போங்க, அடுத்தது வண்ணத்து பூச்சி. இதே மாதிரி அதோட வாழ்க்கை சுழற்சி படிநிலைகளை நம்ம வந்து கரெக்டாக எதுலேருந்து எது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியின் படிநிலைகளை வரைந்து எழுதுக. வண்ணத்து பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் அவங்க பக்கத்தில் எம்டியாக கொடுத்துருக்க ஸ்பேஸில் அதே மாதிரி அழகாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி வண்ணத்து பூச்சி வந்து எப்படி சுவையை அறியும்? அதோட கால்களை பயன்படுத்தி தான் அது வந்து சுவையை அறிஞ்சிக்கும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். முதிர் உயிரிகளை இளம் உயிரிகளோடு ஒப்பிடுக. அதாவது முதிர்ந்த உயிரிகளை குட்டி உயிர்களோடு நம்ம ஒப்பிட போகிறோம். அதாவது அதோட இளம் உயிர்களோட. பாருங்கள், நாய், அதோட குட்டி என்னது? நாய்க்குட்டி. வண்ணத்து பூச்சி, லார்வா, கோழி, கோழி குஞ்சு, எறும்பு, லார்வா. இதுதான் முதிர் உயிரி, அப்புறம் இளம் உயிரி. ஓகேவா? பூச்சிகளின் இளம் உயிரிகள் முதிர் உயிரிகளைப் போல் இருப்பதில்லை. அதாவது விலங்கு பார்த்திங்கன்னா முதிர் உயிரி மாதிரி தான் இளம் உயிரியும் இருக்கும். ஆனால் பூச்சிகள் வந்து அப்படி கிடையாது. இளம் உயிரி வந்து முதிர் உயிரியை விட வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது பயன் தரும் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள். வீட்டில் முயற்சி செய்து பார். வீட்டிற்கு வெளியே சிறிதளவு உணவுப் பொருளை திறந்த நிலையில் வைக்கவும். அந்த உணவை தேடி வரும் பூச்சிகளை உற்று நோக்கி அவற்றை பட்டியலிடவும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஏதாவது ஒரு உணவுப் பொருளை ஒரு திறந்த வெளியில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் கழித்து அந்த உணவுக்கிட்ட என்னென்ன பூச்சிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து நீங்கள் இந்த 3 இதில் எழுதலாம். விடை பாருங்கள், ஈ, சிற்றெறும்பு, கட்டெறும்பு. தேனீ, வண்ணத்து பூச்சி, எறும்பு முதலிய சில பூச்சிகள் நமக்கு உதவுகின்றன. கொசு, ஈ, வெட்டுக்கிளி, பேன், கரப்பாம்பூச்சி முதலிய சில பூச்சிகள் தீங்கு விளைவிக்கின்றன. பூச்சிலேயே 2 விதமான பூச்சிகள் இருக்குது. ஒன்று வந்து தீங்கு விளைவிக்கும், ஒன்று வந்து நமக்கு பயன் தரும், நமக்கு அதாவது உதவும். என்னென்ன? தேனீ, வண்ணத்து பூச்சி, எறும்பு இதெல்லாமே நமக்கு உதவுது. ஆனால் கொசு, ஈ, வெட்டுக்கிளி, பேன், கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பூச்செல்லாம் நமக்கு வந்து தீங்கு விளைவிக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வெட்டுக்கிளி பயிருண்ணி. புற்களிலும் தாவரங்களிலும் வெட்டுக்கிளிகள் வாழும். இவை இலைகளை உண்டு பயிர்களை அதிக அளவில் சேதப்படுத்துகின்றன. அதாவது வெட்டுக்கிளி வந்து எங்கெங்கே வாழும் அப்படின்னா புல்லுலையும் தாவரங்கள்லையும் தான் வாழும். இது வந்து நிறைய இலையை சாப்பிட்டு அதிகப்படியான பயிர்களை வந்து சேதப்படுத்துது. அடுத்தது பாருங்க, தும்பிகளும் மண்புழுக்களும் உழவர்களின் நண்பர்கள். ஏன்? உழவர்களோட நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தும்பி, மண்புழு. ஏன் அப்படின்னா மண்புழு வந்து மண்ணை வந்து நல்லா உழுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தும்பியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயிர்களில் வந்து கொசு வந்து முட்டை போட்டு வச்சு அந்த பயிரை வந்து சேதப்படுத்தும். ஆனால் இந்த தும்பி வந்து அந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த செடிக்கு வந்து சேதப்படுத்தாமல் காப்பாற்றுறதுனால தான் உழவர்களின் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கொசு நோய் பரப்பி. கொசு தேங்கிய நீரில் முட்டைகளை இடுகிறது.
கொசுவானது தனது உறிஞ்சுகுழல் மூலம் தோலை துளையிட்டு இரத்தத்தை உறிஞ்சுகிறது. கொசுக்கள் மலேரியா, டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்களை பரப்புகின்றன. கொசு நமக்கு நோய்களை பரப்புது. கொசு எங்கே போய் முட்டையிடும் அப்படின்னா தேங்கி கிடக்கிற தண்ணியில் தான் அது போய் முட்டையிடும். அப்புறமா கொசு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அது கடிக்கும். எப்படி? தோலில் அதாவது நம்ம ஸ்கின்னில் அது உட்காந்து ஓட்டை போட்டு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது. கொசுக்கள் மலேரியா, டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்களை பரப்புது. என்னென்ன நோயெல்லாம் கொசு பரப்புது பாருங்கள். மலேரியா, டெங்கு காய்ச்சல் இதே மாதிரி நோயெல்லாம் இந்த கொசு பரப்புது. இந்த மாதிரி நோயை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கவும், உங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் உலர்வாகவும் வைத்திருக்கவும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி எங்கெல்லாம் தேங்குதோ அதெல்லாம் பார்த்து அந்த தேங்குகிற இடத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலை நல்லா தூய்மையாக வச்சுருக்கணும். அப்படி தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் கொசு முட்டை போடும். முட்டை போட்டு அது மூலயமா நமக்கு நோய்கள் பரவும். அடுத்தது, கொசு கடியை தவிர்க்க கொசு வலையை பயன்படுத்தவும். இதே மாதிரி நீங்கள் கொசு வலையை கூட பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா கொசு நம்மளை கடிக்காமல் இருக்கும். கதவு, ஜன்னல்களை மூடி வைக்கவும் அல்லது கொசு வலைகளை கொண்டு மூடவும். உங்கள் கதவு, ஜன்னல் இது எல்லாத்தையுமே மூடி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொசு வலையை வச்சு மூடிக்கலாம். அப்படின்னா கொசு நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். ஓகேவா? அடுத்தது சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலைமுடியை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள், பேன் வராமல் தடுத்திடுங்கள். உங்களுடைய தலைமுடியை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையில் பேன் வராது. ஓகேவா? அதனால் சுத்தமாக நீட்டாக வச்சுக்கோங்க உங்கள் தலையை. அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். பின் வருவனவற்றை வகைப்படுத்துக. கொடுத்துருக்கிறத பூச்சியா இல்லை பூச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்த போகிறோம். தேனீ, வண்ணத்து பூச்சி, எறும்பு, ஈ இது எல்லாம் தான் பூச்சி. பூச்சி அல்லாதவை சிலந்தி, மண்புழு, மரவட்டை, பூரான் இதெல்லாம் பூச்சி கிடையாது. அதில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, குறிப்புகளை படித்து சரியான குச்சி படங்களை தெரிவு செய்து வரைக. 3 குச்சி படம் கொடுத்துருக்காங்க. இதை எந்தெந்த குறிப்புக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு வண்ணமயமான இறக்கைகள் உண்டு. ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு பறப்பேன். மலர்களிலிருந்து மகரந்த தேனை உறிஞ்சுவேன். நான் முட்டையிலிருந்து கம்பளி புழு நிலையை அடைவேன். நான் யார்? விடை வண்ணத்து பூச்சி. அடுத்தது பாருங்கள். நான் மிக சிறிய பூச்சி. நான் கூட்டமாக இணைந்து வேலை செய்வேன். நான் என்னை விட பெரிய உணவை சுமப்பேன். எனக்கு இனிப்பு பொருள்கள் பிடிக்கும். நான் யார்? விடை எறும்பு. அப்போ அந்த பாக்ஸில் நீங்கள் எறும்பு எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வண்ணத்து பூச்சி வரையணும். அடுத்த இதில் எறும்பு வரைஞ்சிக்கோங்க. நான் பறக்கும் சிறிய பூச்சி. நான் மனிதர்களையும் விலங்குகளையும் கடிப்பேன். நான் இரத்தத்தை உறிஞ்சுவேன். நான் நோய்களை பரப்புவேன். நான் யார்? விடை கொசு. அந்த இடத்துல நீங்கள் அந்த கொசுவை எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். தீங்கு விளைவிக்கும் மற்றும் பயன் தரும் பூச்சிகளை அடையாளம் கண்டு டிக் செய்க. கொடுத்துருக்க பூச்சி நமக்கு தீங்கு விளைவிக்குதா இல்லைன்னா பயன் தருதா அப்படின்னு சொல்லி பார்த்து டிக் பண்ணுறோம். வண்ணத்து பூச்சி பயன் தருபவை, கொசு தீங்கு விளைவிப்பவை, தேனீ பயன் தருபவை, வெட்டுக்கிளி தீங்கு விளைவிப்பவை, எறும்பு பயன் தருபவை. அடுத்தது, வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி படிநிலைகளை எழுதுக. ஃபஸ்ட்டு முட்டைகள், அடுத்தது லார்வா அதாவது கம்பளி புழு, அடுத்த பருவம் கூட்டுப்புழு, அடுத்தது முதிர் உயிரி. இப்படி 4 பருவங்கள் இருக்குது. இந்த இதை எழுதிக்கோங்க. அடுத்தது, நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வாசித்து இதில் ஸ்டாரில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நானே செய்வேன். சரியான விடையை எழுதுக. நான் ஓர் எறும்பு. நான் டேஷ் கால்களை கொண்டிருப்பேன். நான் எறும்பு. எறும்புக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 6. அப்போ அந்த டேஷில் 6 எழுதிக்கோங்க. நான் பிற எறும்புகளுடன் டேஷ் வாழ்கிறேன். விடை இணைந்து. நான் ஒரு டேஷ். விடை
பூச்சு. அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். வேறுபட்டதை வட்டமிட்டு அதன் பெயரை எழுதுக. பாருங்கள், கொசு, வண்ணத்து பூச்சி, ஈ, கருப்பாம்பூச்சி. இதில் வேறுபட்டது வண்ணத்து பூச்சி. ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு தீங்கு விளைவிக்கிற பூச்சி, ஆனால் வண்ணத்து பூச்சி மட்டும்தான் நமக்கு பயன் தருகிறது. அதனால் அதை நம்ம வட்டமிட்டிருக்கோம். அதோட பேரை கீழே வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். எறும்பின் வாழ்க்கை சுழற்சியின் படிநிலைகளை எழுதுக. எறும்போட வாழ்க்கை சுழற்சி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டைகள், அடுத்தது லார்வா, அடுத்த நிலை கூட்டுப்புழு, அடுத்தது முதிர் எறும்பு. இதுதான் எறும்போட வாழ்க்கை சுழற்சி. அடுத்தது பாருங்கள், வாய்மொழி வினா. பூச்சிகள் நமக்கு பயன் தருவனவாகவும் தீங்கு விளைவிப்பனவாகவும் உள்ளன என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இது உங்களுக்கு ஒரு வாய்மொழி வினா. பூச்சி நமக்கு பயனும் தருது, தீங்கும் விளைவிக்குது. அதை எடுத்துக்காட்டோட நீங்கள் சொல்லணும். அதாவது வண்ணத்து பூச்சி, தேன்லாம் நமக்கு பயன் தருது, ஆனால் கொசுலாம் நமக்கு தீங்கு விளைவிக்குது, அப்படி தானே? அதை நீங்கள் வாய்மொழியாக சொல்லணும். அடுத்தது செயல் திட்டம், ஆக்டிவிட்டி பாருங்கள். உங்களது வீட்டை சுற்றியும் பள்ளி தோட்டத்தை சுற்றியும் காணப்படும் பூச்சிகளை உற்று நோக்குக. உங்கள் வீட்டை சுற்றி இல்லைன்னா உங்கள் ஸ்கூலை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு பூச்சை பார்த்து அதை நீங்கள் இந்த இடத்துல வரையணும். ஓகேவா? வரைஞ்சிட்டு அதை பற்றி நம்ம கீழே கொடுத்துருக்க கேள்விகளுக்கு விடையளிக்க போகிறோம். நான் இங்கே வண்ணத்து பூச்சி வரைஞ்சிருக்கேன். உங்கள் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள். பூச்சியின் பெயர் இந்த டேஷில் வண்ணத்து பூச்சி எழுதிக்கோங்க. அடுத்தது அதை நீங்கள் எங்கே பார்த்தீர்கள், அதை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். வீட்டில் பார்த்தீங்களா இல்லைன்னா பள்ளியில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அடுத்தது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்த்தது அது என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, பூவிலிருந்து பறந்து சென்றது அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். கொசு அல்லது ஈ போன்ற தீங்கு விளைவிக்கும் பூச்சி குறித்த விழிப்புணர்வு சுவரொட்டியை தயாரிக்க. உங்களது சுவரொட்டியில் இடம்பெற வேண்டியவை: பூச்சியின் பெயர், அதனால் ஏற்படும் தீய விளைவுகள், அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும் ஒரு வழிமுறை. அதாவது நம்ம ஒரு சுவரொட்டியை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. கொசு இல்லைன்னா ஈ இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற பூச்சி இருக்குல்ல, அது பற்றி நம்ம விழிப்புணர்வு சுவரொட்டியை தயாரிக்க போகிறோம். அதில் என்னென்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூச்சியோட பெயர், அதனால் ஏற்படுற நமக்கு விளைவுகள், அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வழிமுறை. இதே மாதிரி ஒரு சுவரொட்டியை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுவரொட்டி மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த சுவரொட்டி. நல்லா இருக்கா? கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். பூச்சியின் பெயர் கொசு. தீய விளைவுகள் என்னென்ன அப்படின்னா டெங்கு காய்ச்சல் வரும், மலேரியா நோய் பரவும். பாதுகாப்பு வழிமுறை தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொசுவை ஒழிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன நம்ம கற்றுக்கிட்டோமோ இதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.